ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். இரண்டாயிரத்தி 24 நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களா அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில 3 கட்டங்கள் முடிஞ்சிருக்கு. வாக்கு எண்ணிக்கையை அதிகப்படுத்த வாக்காளர்களை ஊக்குவிக்கும் விதமா தேர்தல் ஆணையம் புது ஐடியாஸ கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல சிலதை இப்ப விரைவா பார்த்துடலாம். கர்நாடகாவுல சில வாக்குச்சாவடி மையங்கள்ல பாரம்பரிய கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் வகையான ஓவியங்களும் பாரம்பரிய பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டன. செல்ஃபி எடுக்கும் வகையில செல்ஃபி பாயிண்ட்ஸும் அமைச்சிருந்தாங்க. புதுச்சேரியில பழங்காலத்தை கண்முன்னாடி கொண்டு வர பசுமையான வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. வாக்காளர்களுக்கு கூழ்மோர் ஆகியவையும் வழங்கப்பட்டிருந்தது. பெங்களூர்ல 29 வாக்குச்சாவடிகள் முற்றிலுமா இளைஞர்களை கொண்டதாகவும் மேலும் 29 வாக்குச்சாவடிகள் மாற்றுத்திறனாளிகளால வழிநடத்தப்படுவதாகவும் செஞ்சிருந்தாங்க. மேற்கு வங்கம் ஜஃபல்பூரில இயற்கையை பாதுகாக்க வலியுறுத்தியும் இந்தியாவோட சுற்றுலாத்துறையை பிரதிபலிக்கும் ஓவியங்களாலும் அலங்கரிச்சு செஞ்சிருந்தாங்க. பிங்க் பூத்னு சொல்லப்படுற வாக்குச்சாவடிகள் முற்றிலுமா பிங்க் நிறத்துல வடிவமைக்கப்பட்டு முழுவதுமா பெண்களாலேயே நிர்வகிக்கப்படும் வகையில அமைச்சிருந்தாங்க. ரெயின்போ வாக்குச்சாவடிகள் என்னும் சில வாக்குச்சாவடிகள் முற்றிலுமா மாற்று பாலினத்தவர்களால் வழிநடத்தப்பட்டது. கர்நாடகாவில் சிமோகா தொகுதியில அரண்மனை வடிவில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடி ஒன்று எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தது. ராஜாவோட கம்பீரமான சிம்மாசனத்துல தலையில கிரீடம் அணிஞ்சு கொண்டு வாக்காளர்கள் வாக்களிச்சதுக்கு அப்புறமா போட்டோஸ் எடுத்து மகிழ்ந்தாங்க. போபால்ல இன்னும் ஒரு படி மேல போய் வாக்காளர்கள் ஆர்வத்தோட வாக்களிக்க வர வேண்டும் அப்படின்றதுக்காகவே குலுக்கல் முறையில தேர்வு செய்யப்பட்டு வைர மோதிரம் பரிசளிக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாம அடுத்து வரப்போற 4 கட்ட தேர்தல்கள்ல எந்த இடத்துல வித்தியாசமான வாக்குச்சாவடிகள் போடப்படுது அப்படின்றத இன்னொரு வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.